இப்போ ஒரு ஸ்ட்ராபெர்ரி போட போகிறோம். அதுக்கு 3 கலர் உள்ளன் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டு அதில் 6 எஸ்சி போடணும். சிங்கிள் நாட் போட்டு முடிச்சிட்டோம். டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்தது அதுலேயே ஒரு சிங்கிள் நாட் போடணும். அடுத்ததில் 2 எஸ்சி போடணும். இப்படி போட்டிங்கன்னா 9 நாட்டு வரும். இப்போ நம்ம 2வது லைன் முடிச்சிட்டோம். இப்போ 3வது லைன் வரும். 3வது லைனுக்கு 2 எஸ்சி அடுத்தடுத்த இதில் போட்டு ஒரு இன்க்ரீஸ் இப்படி போட்டிங்கன்னா 12 எஸ்சி வரும் இந்த லைனில். இப்போ நம்ம 4வது லைன் வரும். 4வது லைன் வந்து 18 எஸ்சி, அதுக்கு ஒரு எஸ்சி ஒரு இன்க்ரீஸ் இப்படி போட்டுகிட்டே வரணும். 5வது லைனும் 18 எஸ்சி போடணும். அது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம 6வது லைன் போட போகிறோம். அதுக்கு வந்து 2 எஸ்சி ஒரு இன்க்ரீஸு. இந்த மாதிரி 6வது லைனும் 7வது லைனும் 24 எஸ்சி போட்டு முடிக்கணும். இப்போ 7வது லைன் போட்டு முடிச்சுட்டேன். 8வது லைன் வரும். 8வது லைனுக்கு 3 எஸ்சி ஒரு இன்க்ரீஸ்ன்னு போட்டிங்கனாக்கா 30 எஸ்சி வரும். அடுத்து 8, 9, 10, 11 4 லைனும் 30 எஸ்சி வர மாதிரி போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம 11 லைன் போட்டிருக்கிறோம். 8லேருந்து 11 வரலையும் 30 நாட் போடணும். அடுத்து வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணும். 3 எஸ்சி போட்டு ஒரு டிக்ரீஸ் இதே மாதிரி போட்டிங்கன்னா 24 எஸ்சி வரும். 4வதுலேயும் 5வதுலேயும் டிக்ரீஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12வது லைன் போட்டேன். இது 24 நாட்டு. அடுத்து டிக்ரீஸ் பண்ணுறது வந்து 2 எஸ்சி ஒரு டிக்ரீஸ், 2 எஸ்சி ஒரு டிக்ரீஸ் போட்டுன்னு வரணும். அது வந்து 18 வரும். அதுக்கடுத்து 12 ஒரு எஸ்சி ஒரு டிக்ரீஸ் போட்டிங்கனாக்கா ஒரு எஸ்சி ஒரு டிக்ரீஸு இதே மாதிரி போட்டு 12 நாட்டோட முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 எஸ்சி வந்த உடனே சில்க் காட்டன் வச்சு இது ஃபுல்லாக ரொப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அடுத்த லாஸ்ட் லைனு எல்லாமே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணும். 12 இது வந்து 6ஆக மாறும். ஆறு எஸ்சி வந்த உடனே எடுத்துட்டு ஒரு ஸ்டிக் போட்டு ஊசியில் உள்ளனு கோத்துக்கணும். ஊசியில் கோத்து இருக்குனிங்கன்னா டைட் ஆகிடும். அப்படியே கொடுத்து ஏதாவது ஒரு பக்கம் வாங்கி கட் பண்ணிடணும் நூலை. பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி ரெடி. இதுக்கு இப்போ லீஃப் போட போகிறோம். லீஃபுக்கு க்ரீன் கலர் உள்ளே எடுக்கணும். அதில் ஒரு சங்கிலி போடணும். இப்போ நமக்கு 5 லீஃப் வேணுன்னா 5 ஏசி போடணும். 6 லீஃப்னாக்க 6 ஏசி போடணும். நான் இப்போ 5 போடுறேன் ஃபஸ்ட்டு. அஞ்சு இது எஸ்சி போட்டு முடித்த உடனே ஃபஸ்ட்டு எஸ்சியில் எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு 5 சங்கிலி போடணும். 4, 5 ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு எஸ்சி, அடுத்து ஒரு ½ எஸ்டி, அடுத்து 2 டிசி,
டிசி ஒரு ஹெச்டிசி 3 டிசி போட்டு அடுத்ததில் எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இது ஒரு லீஃபோட இது. இப்போ அடுத்து போட போகிறோம். திருப்பி 6 இது செயின் போடணும். இதிலே இருக்கிறது மீதி எக்ஸ்ட்ரா 6. 4 5 6. 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு எஸ்சி, அடுத்து ஒரு ஹாஃப் ஹெச்டிசி. பார்த்திங்கன்னா நான் இது வந்து 6 எஸ்சி போட்டு ஆரம்பித்தேன். இது கடைசி இது வரப்போகிறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பின்னாடி திருப்பி எடுத்து கட் பண்ணிக்கணும். தைக்கிறதா இருந்தால் நமக்கு நூல் தேவைப்படும். அதனால் பார்த்திங்கன்னா இது 6 பெட்டல் இருக்கிற மாதிரி லீவ் போட்டுக்கணும். இதை நம்ம இதில் வச்சு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனாக்கா தைக்கிறதுனால இதில் ஜாயின் பண்ணி தைக்கலாம். உள்ளன் வச்சு தைச்சி முடிச்சிட்ருக்கிறேன். நம்ம இது தைக்காத அப்படியே கம் போட்டும் ஒட்டிக்கலாம். இதுக்கு நேராக எடுத்து இதை வச்சு கம் வச்சு இதை எடுத்து இப்படி வச்சு ஒட்டிக்கணும்.